லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம அரசியல் செய்தி, ஊழல், முறைகேடு போன்ற பல்வேறு செய்திகளை நம்ம வெளியிட்டு வருகிறோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை, நடுநிலை கருத்துக்களை தெரிவிங்க. பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் நம்ம லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி, ஆல் பெல் பட்டன் அழுத்தி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆக்கமும் ஊக்கமும் தான் நீங்கள் அதுபோல் குறுஞ்செய்தியாக எனக்கு கைபேசியில் எனக்கு கொடுக்கக்கூடிய தகவல் தான் இன்னும் நடுநிலையான செய்திகளை நம்ம மேம்படுத்துவோம். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி, திராவிட முன்னேற்ற கட்சி, இருபெரும் கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சியாக இருந்திருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சியை பிடிக்குமா பிடிக்காதா? எதிர்கட்சியாக வர்றது உறுதி. ஆட்சியை பிடிக்குமாங்கிறது அது கூட்டணி நிலைப்பாடுகளை பொறுத்து இருக்கு. அமித்ஷா இங்கே வச்சு செஞ்சுட்டாரு. இனிமேல் அம்மையார் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆக பெரும் தலைவராகலாக இந்த தமிழ்நாட்டிற்கு அப்படியே பெரிய நல்லது செய்ய போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்குறதா இனிமேல் அது சாத்தியம் இல்லை. ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் சிறப்பாக செயல்படுறாங்க. அதை நம்ம செய்தியாக வெளியிடுறோம். அதனால் சில பேர் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் அமமுகவுக்கு ஆதரவாக செய்தி போகிறீங்க. நம்ம யாருக்கும் ஆதரவாக செய்தி போடல. அம்மையார் சசிகலா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வந்தால் நன்றாக இருக்கும், ஆளுமையாக கொண்டு போவார் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவங்கெல்லாம் முக்குளத்தூர் அந்த புலிப்படை ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இனிமேல் தயவு செய்து அம்மையார் சசிகலா தரப்பு அந்த வார்த்தையை சொல்லவே சொல்லாதீங்க. எனக்கு ஏற்பட்ட கொடுமைக்கு நான் தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் எதிரி ஒரு அடி அடித்தானா அவனை 2 அடி அடிக்கணும். காத்திருந்து அடிக்கணும், இல்லைன்னா தாமதமாக அடிக்கணும். 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் சரி, நினச்சி பார்த்து வச்சு செய்யணுமா செய்யக்கூடாதா? அம்மையார் சசிகலாவுடைய காலில் விழுந்து பதவி வாங்கினார் எடப்பாடி பழனிசாமின்னா, காலில் விழுந்து பதவி வாங்கின எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி இருக்கும்போது அம்மையார் சசிகலா, அம்மையார் ஜெயலலிதா 30 ஆண்டு கால அரசியல், இதற்கெல்லாம் நீங்கள் ஒரு ஆளுமையாக இருந்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ சமீபத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் ஏற்கனவே சொன்னாங்க. 2016 ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 2 கிலோ தங்கம் கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமின்னா, அப்போ அதுக்கு முன்னாடியே பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, இந்த துறைகள்லாம் சம்பாரித்து நிறைய வச்சுருந்துருப்பார் போல இருக்கு. அப்போ அவரே அவ்வளோ சம்பாரிச்சிருக்கும் போது அம்மையார் சசிகலா அவர்கள் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கணும், எவ்வளோ இந்த மக்களுடைய வரி பணம் எந்த அளவுக்கு இந்த மன்னார்குடி வகையராவுக்கு போயிருக்கணும். எடப்பாடி பழனிசாமி கிட்ட 5000 கிலோ தங்கம் இருக்குங்கிறாங்க. இதே அம்மையார் சசிகலாட்ட எவ்வளோ தங்கம் இருந்திருக்கணும்? கிட்டத்தட்ட 20,000 கிலோ இருந்திருக்கணும். இவர்கிட்ட 5000 கிலோன்னா அவங்கள்ட்ட 20,000 கிலோ. இதை என்ன ஒரு விஷயம் தெரியுங்களா? ஏற்கனவே நான் பல கட்டங்களில் சொல்லியிருக்கேன். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் கொண்டு செல்லப்படுகிற பொழுது நுழைவாயில் முதல் கொண்டு எண்டு வரை ஐசியூ முதல் கிட்டத்தட்ட 60 கேமராவை, வீடியோக்கு அந்த காணொலி கேமராவை பதிவு செய்யக்கூடிய கேமராவை கலட்டியிருக்காங்க. அதுதான் மக்கள் மத்தியில் இன்றளவும் அம்மையார் சசிகலா மீது மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு இருக்கிறது. ஐசியூ, முக்கியமான மருத்துவர்கள் ரகசியமாக பேசக்கூடியது, அந்த இடங்களில் மட்டும் கேமராக்களை அவங்க கலட்டியிருந்தாங்கன்னா அம்மையார் சசிகலா மீது எந்த விதமான சந்தேகமும் மக்கள் மத்தியில் வந்திருக்காது. இன்னும் சொல்லப்போனால் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய இறப்பிலே மர்மம் இல்லை என்பதுதான் என் போன்றவர்கள், உங்களை போன்றவர்களுக்கு தெரியும். ஆனால் மர்மம் இருக்கிறது என்று பொதுமக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன, எப்படி எந்த அந்த சந்தேகம் வந்திருக்குன்னா, நுழைவாயுக்குள்ளே போகும்போதே அங்கே இருக்கக்கூடிய கேமரா, இன்னும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட கேமராக்கள்லாம் கலட்டப்படுதுன்னா அப்போ அதில் சந்தேகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுது. அதன் அடிப்படையில் தான் ஓ பன்னீர்செல்வம் ஆறுமுகசாமி விசாரணைக்கு வழக்கு போடுறாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடியும் வரை அந்த விசாரணைக்கு போகவே இல்லை. கொடுமையிலும் கொடுமை, அவர் போயிருக்கணும். இப்படியான சூழல்லாம் இருக்குது. அப்போ அம்மையார் சசிகலா அவர்கள் ஆளுமை மிக்க தலைவராக வந்திருக்க வேண்டிய இவர் எப்படி சறுக்கலானார்? எப்படி எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்தார்? தலவாய் சுந்தரம், டிடிவி தினகரன் இவர்கள் எழுதி கொடுத்த பேப்பரில் இடைச்சொருகளாக எடப்பாடி பழனிசாமியோட பேர் இருந்துச்சு. இந்த சூழல்லாம் வச்சு பார்க்கும்போது காலில் விழுந்து பதவி வாங்கின எடப்பாடி பழனிசாமிக்கிட்டே 5000 கிலோ இருக்குன்னா, அப்போ அம்மையார் ஜெயலலிதாவோட அரசியல் பண்ண அம்மையார் சசிகலாவிட்ட எத்தனை 1000 கிலோ தங்கம் இருக்கும்? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனைக்கு போகிற பொழுது அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய வேலை ஆட்கள், சமையல் வேலை பார்க்குறவங்க, தோட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க பொட்டியை கட்டிட்டு கிளம்புறாங்க. அப்போ பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு செட்டியார் குடும்பம், அந்த குடும்பம் பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அந்த செட்டியார் குடும்பம் திரு வைரமுத்து அவர்களால், திருமயம் தொகுதியில் போட்டியிட்ட வைரமுத்து அவர்களால் அங்கே வேலைக்கு அனுப்பப்பட்டவர் தான். அவருடைய மகள் தான் அங்கே அம்மையார் ஜெயலலிதா வீட்டில் வேலை பார்க்குறாங்க, ஒரு பெண்மணி.
அவங்க அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையிலிருந்து இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் 75 நாட்கள் காலகட்டத்தில் ஒரு 10 நாள் கழித்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கு தேவையான பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. வெள்ளி பாத்திரம், அந்த அது கொடாங்கடா எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல. அதாவது கிடைச்சவர்களையும் சுருட்டினவர்களையும் லாபம்டான்னு சொல்லிட்டு அள்ளிட்டு போகிறாங்க. அப்படி அள்ளிக்கிட்டே போகிற பொழுது பாத்திரத்தை மட்டும்தான் அள்ளிட்டு போகிறாங்களான்னா, அந்த கரம்பக்குடி செட்டியார் குடும்பம் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. பாத்திரத்துக்குள்ளே என்ன கொண்டு போகிறாங்க தெரியுமா? அங்கே தான் இருக்கான் சந்திரங்கிறது மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு குரூப்பு, கரம்பக்குடியில் செட்டியார் குரூப்பு ஒரு குரூப்பு. இந்த குரூப் என்ன பண்ணுறாங்க, அந்த பாத்திரத்துக்குள்ளே வைரம், அதாவது கிட்டத்தட்ட வைரம் மட்டுமே கிட்டத்தட்ட 2000 கிலோ இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு 1/4 கிலோ இவ்வளோ இருக்கும். அந்த செட்டியார் குடும்பம் எடுத்துகிட்டு போகுது. அதை எடுத்துகிட்டு போய் அங்கே கரம்பக்குடி தஞ்சாவூர் பகுதியில் பில்டிங் வாங்குறாங்க, கட்டடம் கட்டுறாங்க, காம்ப்ளெக்ஸ், வணிக வளாகம் இதெல்லாம் கட்டுறாங்க. இதை நான் லகரம் பத்திரிகையில் செய்தி போட்டிருந்தேன். பட்டுக்கோட்டை பகுதியிலேருந்து, நான் யார் தெரியுமா, நான் கள்ளன், நான் முக்குளத்தூர், உனக்கு ஓடுற அதே ரத்தம் தாண்டா எனக்கு ஓடுது, வென்று சொல்லுடா அப்படின்னு மிரட்டினா. அப்புறம் நம்ம என்ன சொல், டான்னா டா, டேன்னா டே, அவ்வளோதான். அம்மையார் சசிகலா போல எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு ஓனாய்ங்கிறாரு, எதையை பார்த்து நாய் குறைக்குதுங்கிறாரு. அதுக்கெல்லாம் அம்மையார் சசிகலா பேசாமல் இருக்காங்க. அவங்க வேண்டாம் காசு பணம், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் ரகசியம் அல்லது வைரங்கள் புதையல்கள், இதுக்காக வேண்டி அமைதியாக இருக்கலாம். நானும் நீங்களும் அமைதியாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்னை ஒருத்தன் டேன்னு சொன்னா டே, அவ்வளோதான். பட்டுக்கோட்டைக்காரன் ஃபோன் பண்ணி மிரட்டுறான், உன்னை தூக்கிடுவேன், வெட்டிடுவேன், நான் முடிஞ்சா தூக்குடா, ஊர் திருச்சி பக்கத்தில் சமயபுரம் தாண்டா, 4 ரோடு வாடான்னே. ஒரு பயம் வரல. ஏன்னா அந்த செட்டியார் குடும்பம், அந்த செட்டியார் என்ன பண்ணுறாரு, திமுக ஆட்சி காலகட்டத்தில் கலைஞர் தொகுப்பூதிய திட்டத்திலேருந்து வீடு வாங்கி, அரசாங்க வீடு வாங்கி வீடு கட்டி அந்த வீட்டில் குடியிருக்கிறவர். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் இருந்த பிறகு அங்கிருந்து எடுக்கப்பட்ட பாத்திரம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வைரம், அதன் மூலியமாக கிடைக்கப்பட்ட அந்த வைரத்தை பட்டுக்கோட்டை குரூப்புக்கிட்ட ஒரு குரூப்புக்கிட்ட கொடுத்துட்டு இவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த செட்டியாருக்கு அந்த மகளுக்கு கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் தஞ்சாவூரில் வணிக வளாகம், கரம்பக்குடியில் வணிக வளாகம், சொத்துக்கள், ஒரு கலைஞர் தொகுப்பூதிய திட்டத்தில் வீடு வாங்கி இருந்தவர், சைக்கிளில் தெருவா பாத்திரம் எடுத்துகிட்டு போனவருக்கு எப்படியா 400 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து வந்துச்சு? இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த சாதாரண வேலையாட்களே ஒரு 1/4 கிலோ வைரம் எடுத்துகிட்டு போகும்போது அம்மையார் சசிகலாவுடைய தரப்பு, அவருடைய மன்னாருடைய வகையரா தரப்பு எவ்வளோ இடத்துல எங்கெங்கே பதுக்கி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பாஜக நுண்ணூட்டமாக தகவல் எடுத்துருச்சு. இன்னும் சொல்லப்போனால் திவாகர் குரூப் இருக்காங்கல்ல, பெரிய கில்லாடிக்கு கில்லாடி, அவங்கெல்லாம் மிகவும் பெரிய கல்லன்லே பெரிய கல்லை மாதிரி, ஒரே ஜாதி தான், அவங்கவுங்க ஜாதிக்கு அவங்கவுங்க ஆள். கல்லன்லேயே என்னமோ ஒசந்த கல்லை மாதிரி மற்றவங்கள எல்லாத்தையும் அப்படியே கீழே கும்பிட வச்சு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணினீங்க. இன்றைக்கி உங்கள்கிட்ட 1000 காசு பணம் சொத்துன்னு இருக்கலாங்க. அரசியலில் நீங்கள் அனாதை தானேங்க. இனிமேல் உங்கள்ட்ட நீங்கள் அரசியலில் என்ன பண்ண முடியும்? கையை விட்டு காசு எடுத்து செலவே பண்ண முடியாத ஆள் தாங்க. நான் அதாவது டிடிவி தினகரன் திகார் ஜெயிலில் இருக்கும்போது நான் தான் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் பேரவைன்னு ஆரம்பித்தேன். அவர் ஒன்றும் உழைச்சவனுக்கு ஒன்றும் செய்யலை, சரின்ட்டு இவர்கிட்ட ஒரு 100 பேர்த்த கூட்டிகிட்டு போகிறேன் திவார்கிட்ட. அப்போ சொல்கிறார், என்ன கும்பல் காமிக்கிறீங்களாங்கிறாரு. கும்பல் காமிக்கிறது தானேங்க அரசியல். இவங்க மன்னார்குடி வகைராவில் அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இடத்துல போர் போட்டு உள்ள வைரம் இன்னமும் இறக்கி வச்சுருக்காங்களாம். வைரம் கிலோ கணக்கில் போர் போட்டு பெரிய ஆழ்துளை கிணறு போட்டு இன்னமும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ காசு பணத்தை வச்சுக்கிட்டு இந்த அதிமுக என்ற கட்சியை ஓசியிலே பிடிக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படிங்கிற லெவலில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பரவாயில்லைங்க அப்படிங்கிற லெவலில். இங்கே யாரும் இங்கே எடப்பாடி பழனிசாமிக்கு நான் ஒன்றும் செஞ்சா தட்டல, இருவருமே துரோகம்தான். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார் அம்மையார் சசிகலா அவர்கள். முதலமைச்சராக யாரை தேர்வு செய்திருக்க வேண்டும்? தனபால் அவர்களை தேர்வு செய்திருக்கணும். சரியான ஆள் அவர் தான். அவர்கிட்ட நீங்கள் பதவியை கொடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா உங்களை ஜெயிலே பார்த்துருப்பாரு. வழக்கறிஞர் வச்சு நீதிமன்றத்தில் வச்சு வாதாடி இன்னும் எந்தெந்த வகையில் சீக்கிரமாக உங்களை வெளியில் கொண்டு வரணும், பெயிலில் கொண்டு வரணும், எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஆதரவாக உறுதுணையாக இருந்திருப்பார். ஆனால் டிடிவி தினகரனுக்கு 2000 கோடி ரூபா எடப்பாடி பழனிசாமி கொடுத்ததாகவும், தலவாய் சுந்தரத்துக்கு ஒரு 3000 கோடி கொடுத்ததாகவும், டாக்டர் வெங்கடேஷுக்கு ஒரு 1000 கோடி கொடுத்ததாகவும் இப்படி தான் முதலமைச்சர் பதவியை எடுத்திருக்காங்க. ஏலம் போட்டு எடுத்திருக்கீங்களா பாவிகளா? இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இன்னமும் அம்மையார் சசிகலாவையும் பன்னீர்செல்வையும் டிடிவி தினகரனையும் நம்பி இருக்கிறதுங்கிறது வேஸ்ட். அப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிலைக்கு போக போகுது? எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கவலையும் கிடையாதுங்க. அவர் எதிர்க்கட்சியாக வந்தால் கூட அவருக்கு பிரச்சனை இல்லை.
அவருடைய பினாமிகள்லாம் சட்டமன்ற உறுப்பினராக வந்தால் கூட பிரச்சனை இல்லை, போதும் அவர் தான் திமுகவோடு ஒரு ரகசிய உடன்பாடு வைத்துக் கொள்வார். எப்படி எம்பி எலெக்ஷனில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் சந்திரமோகன் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிட்ட சந்திரமோகன் வெற்றி பெற்றிருக்க வேண்டியவர், கள்ளக்குறிச்சியில் இந்த பகுதியில் குமரகுருணா அவரெல்லாம் வெற்றி பெற்றிருக்க வேண்டியவர். ஆனால் ஒரு 200 ரூபா ஓட்டுக்கு ஒரு டோக்கன் மாதிரி ஒரு டீ செலவு டிஃபன் செலவுக்கு மாதிரி கொடுத்துருந்தா வேட்பாளர் களத்தில் நிற்கிறாருன்னு அர்த்தம். எதையுமே கொடுக்க விடாமல் தடுத்ததுக்கு சபரீசன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமியோட மகனும் சந்தித்து பேசி, நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டாம், களத்தில் நிற்க வேண்டாம், வேலை செய்ய வேண்டாம், நீங்கள் ஒரு எம்பி ஜெயிச்சாலும் உங்களை பாஜக தூக்கும், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தான் எனக்கு நல்லது உனக்கு நல்லதுன்னு சொல்லி சபரீசனும் மிதுனும் எடப்பாடி பழனிசாமியோட மகனும் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய மருமகனும் சந்தித்து பேசியதாக ஒரு தகவல். அப்படி இருக்கிற பொழுது இப்படி ரகசிய உடன்பாடுகள் திமுக அதிமுக எப்போதுமே உண்டுங்க. திருச்சியில் KN நேரு அவர்கள் மேற்கு தொகுதியில் அதிமுகவில் யார் வேட்பாளராக போட்டியிடணுங்கிறத நேரு முடிவு செய்வாராம். அப்போ அதிமுக எந்த அளவுக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அப்படின்னா இப்பெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேர் இயக்கம் இந்த அளவுக்கு அழிவு நிலைக்கு போகுது. முக்குளத்தூருக்கு அரசியல் இருக்கு இல்லைங்கிறத விட்டுருங்க. இப்போ முழுக்க முக்குளத்தூர் இன மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக 100க்கு ஒரு 40% பேர் சாஞ்சிட்டாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நபர் துரோகம் செய்து விட்டார், இனிமேல் இவர் பக்கம் நம்ம நிற்கக்கூடாதுங்க லெவலில் வந்துட்டாங்க. ஒருவேளை இறுதி கட்டத்தில் பாஜக நம்ம கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்தோம்னா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துடும். அதனால் பாஜக அமமுக OPS தேமுதிக இவங்களோட நம்ம கூட்டணி வைப்போம். இல்லைன்னா நீங்கள் பாமக அதிமுக விடுதலை சிறுத்தை இந்த கட்சியை நினச்சிட்டு நீங்கள் ஒரு கூட்டணி வச்சிங்கன்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்துடலாம், நம்ம அப்புறமா சேர்ந்து கூட்டாக கொள்ளையடிப்போங்கிற லெவலில் அப்படி ஒரு ரகசிய உடன்பாடு வைத்து கொண்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மொத்தத்தில் திமுக ஆட்சிக்கு வராமல் இருக்கணும், அதுதான் பாஜகவோட திட்டம். அது எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க. ஆனால் எந்த லெவலுக்கு போனாலும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. விஜய் தமிழக வெற்றி கழகம்னு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் பாஜகவோட பி டீம்ங்கிறது முழுக்க தெரிஞ்சு போச்சு. பாஜகவோட பி டீமே சீமானும் விஜயும் தான். இப்போ இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க நல்லாவே. ஆக இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி பல கட்டமாக பழைய கட்சி போல வீரியமான முறையில் இருக்குமானா அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி கிட்டே 5000 கிலோ தங்கம் இருக்குதுன்னா அப்போ வைரம் எவ்வளோ வச்சுருப்பாங்க? 5000 கிலோ தங்கம் அப்படின்னா நினச்சி பாருங்க, 5 டன்னுங்க வைரம். என்னங்க அது மதிப்பில் 100 கிலோ இருந்தால் போதும், 5000 கிலோவுக்கு சமம். ஒரு இந்த இவ்வளோ பெரிய வைரம் 1 கோடி 2 கோடிம்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு சுருக்கி எல்லாத்தையும் சுருக்கு பைக்கில் வைக்கிற மாதிரி தான். அப்போ அந்த அளவுக்கு அம்மையார் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி கிட்டே 5000 கிலோ தங்கம் இருக்குன்னா அப்போ அம்மையார் சசிகலாட்ட 20000 கிலோ தங்கம் இருக்கணும். இப்போ இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. திவாகரன் தண்ணி வராத இடத்துல போர் போட்டு வைரத்தை வச்சுருக்காரு. தினகரன் அவர் சம்பந்திக்கிட்ட கொடுத்து வச்சுருக்காரு. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறதுனால இனி அதிமுகவை முக்குளத்தூர் மக்களே நம்புகிறாங்க இல்லைங்கிறத தாண்டி அம்மையார் சசிகலாவை இனி ஒருபோதும் நம்ப மாட்டாங்க. இசைக்கு ராஜாவை சொல்லுங்கள், தென் மாவட்டத்தில் கடுமையாக MP எலெக்ஷனில் வேலை பார்த்து அதிமுக தோல்விக்கு காரணமாக இருந்தார். எடப்பாடி பழனிசாமி தோல்விக்கு காரணமாக இருந்தார். 10 தோல்விக்கு இசைக்கு ராஜா காரணமாக இருந்தார். முக்குளத்தூர் இனத்துக்கு துரோகம் செஞ்சுட்டாங்களே அப்படின்ட்டு. ஆனால் அந்த இசைக்கு ராஜாவுக்கு அம்மையார் சசிகலா என்ன செஞ்சாங்க? ஒன்றுமே செய்யலை. இந்த முக்குளத்தூர் இன மக்களை முட்டாளாக நினைக்கக்கூடிய 3 ஜீவன்கள் தான் அம்மையார் சசிகலா, TTV தினகரன், O பன்னீர்செல்வம். இவர்கள் அந்த முக்குளத்தூர் இனத்தை மிகவும் கீழான நிலையில் இழிவான நிலையில் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சும்மா பெயர் அளவுக்கு போகிறதுங்க. தேவரை போய் கும்பிட்ற தேவரை எல்லோருக்குமே பிடிக்கும், எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் பிடிக்கும். போய் அங்கே போய் தியானம் பண்ணுறது மாதிரி பண்ணுறீங்களே, அந்த வீரம் எங்கே போச்சு? காங்கிரஸ் என்ற கட்சி இந்த முக்குளத்தூர் இனத்திற்கு செய்த துரோகத்தினால் இமானுவேல் படுகொலைக்கும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை. திட்டமிட்டு பழி வாங்கியது, இரு சமுதாயத்தை மோத விட்டு வேடிக்கை பார்த்தது. இன்றளவும் பகை இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பகை 100% குறைஞ்சிருச்சு. அதற்கு காரணம் யாரு? காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கட்சியை வேரடி மண்ணோடு வேரோடு பிடுங்கி எறிந்து விட்டார்கள் முக்குளத்தூர் மக்கள். அதுபோல தான் எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்தார் அப்படின்னாலும் கூட அந்த துரோகத்திலிருந்து மீண்டு இந்த அதிமுக கைப்பற்ற நம்ம ஓனாய்ங்கிறாரு ஒருத்தர், நாய்ங்கிறார். கேவலமா இல்லை? முக்குளத்தூர் இனம் என்று அம்மையார் சசிகலா தரப்பு இனிமேல் சொல்லவே சொல்லாதீங்க. எவ்வளவு ஆதரவான செய்திகளை நம்ம போட்டிருந்தோம். கத்தி கதறனமே 2 வருஷமா. உங்களுக்காக உழைத்தவர்களை நீங்கள் ஒருபோதும் மதிக்க மாட்டீங்க. ஒரு கூழுக்கு கூட வாய்ப்பில்லை, ஒரு கஞ்சிக்கு ஒரு டீ வரகாப்பி கூட வாய்ப்பில்லை. எதுவுமே செய்ய மாட்டீங்க, எதுவுமே செய்ய வேண்டாம். உங்களை நம்பி நாங்கள் இல்லை.
இந்த முக்குளத்தூரின மக்கள் உங்களை நம்பி நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபொழுது தேவர் விமான நிலையம் என்று வைத்திருக்க வேண்டும். அதற்குண்டான வேலைகளை அம்மையார் சசிகலா அவர்கள் செய்தாங்களா? ஸ்ரீதர் வாண்டையாரை புதுக்கோட்டையில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்கலாம், திருவரம்பூரில் நிற்க வச்சு தோக்கடிச்சது யார்? இந்த அம்மையார் சசிகலா தானே. எங்களுக்கு என்ன ஒன்றும் தெரியாது, அரசியல் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அம்மையார் சசிகலா அவர்கள் முக்குளத்தூர் இனத்தில் யாராவது பெருந்தலைகள் எந்திரிச்சு வரது வந்துச்சுன்னா அவங்கள நசுக்கி தரமட்டமாக்கிடுவாங்க. ஏன் நம்ம ஒரு ஆள் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஆள் அரசியல் தான், ஒரு ஆள் தான் தனியாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த அரசியல் என்ன இருக்குது? உங்களை நம்பி வந்தவங்களெல்லாம் நட்டாத்தில் விட்டுட்டீங்க. கார்த்திக்னு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் பெரிய அந்த அளவுக்கு இந்த உங்களை நம்பி வர்றவங்களெல்லாம் புறந்தள்ளக்கூடிய ஒரு வேலைகளை செய்யக்கூடிய கார்த்திக். அமமுக ஜனார்த்தனன் ஒரு அயோக்கியன் தான் இப்போ அம்மையார் சசிகலாட்ட கார்த்திக்னு ஒருத்தர் இருக்கான். அப்போ இவங்கெல்லாம் வந்து எங்களை போன்றவர்களை தியாக தலைவி சின்னம்மான்னு இப்போ கரூரில் துறை தேவர்னு தியாக தலைவி சின்னம்மான்னு கடுமையாக எழுதிக்கிட்டு வர்றாரு, பேசிக்கிட்டு வர்றார். அவரெல்லாம் அவங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஆலோசனையை வச்சுக்கிட்டு அவங்க மூலியமாலாம் அரசியல் பண்ணால் எவ்வளோ பண்ணலாம். மிகப்பெரிய அரசியல்வாதி அவரெல்லாம் பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருப்பார். கரூரில் துறை தேவர்னு ஒருத்தர் இருப்பார். அப்போ அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் சரியான ஆளாக இல்லை. திவாகருடைய ஆலோசனையெல்லாம் இனி எடுபடாது. நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் அதை பண்ணியிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாங்க. இப்போல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா. அதனால் அம்மையார் சசிகலா அவர்கள் அந்த எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்க அந்த சமுதாயத்திலே உங்களுக்கு ஆதரவு, பெரும்பாலான ஆதரவு இல்லை. இப்போ கவுண்டர்கள் என்ன சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட, எந்த சூழ்நிலையிலையும் அம்மையார் சசிகலாவை கட்சிக்குள்ளே விட்டுறாத, கட்சி இனி நமக்கானது அப்படின்னு சொல்லி அவங்க உறுதியாக இருக்காங்கல்ல. அதே போல் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி நமக்கானது, விடாத. மாயத்தேவர் வாங்கி கொடுத்த சின்னம், இந்த கட்சியை விடாத அப்படின்னு முக்குளத்தூர் இன மக்கள் ஒரு கூட்டமைப்பா உங்கள்கிட்ட சொல்றதுக்கோ ஒரு கூட்டம் போட்டு ஒரு மண்டபத்திலேயோ ஒரு அரங்க கூட்டமோ பொதுக்கூட்டமோ போட்டு பேசுறதுக்கு உண்டான வழிவகைகளை செய்யாமல் இருந்ததற்கு காரணம் யாரு? அம்மையார் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன். நீங்களே நல்லா சாப்பிடணும், பல லட்சம் கோடி சொத்து சேர்க்கணும், லண்டன் வரலையும் சொத்து சேர்க்கணும். உங்கள் சமுதாயத்தை முக்குளத்தூர் ஆம்புலன்ஸ்னு சொல்லி ஒரு 1000 ஆம்புலன்ஸ் விடுங்க. முக்குளத்தூர் திருமண மண்டபம்னு சொல்லி ஒரு 500 திருமண மண்டபம் கட்டுங்க தமிழ்நாடு முழுவதுமா. இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தில் ஏழை எளிய மக்கள் இருக்காங்களா, 50,000 1 லட்சம் திருமண மண்டபத்தில் கட்டி திருமணம் பண்ண முடியாது, கம்மியாக ஒரு 25,000 20,000 கட்டி இது பண்ணிட்டோம். ஏங்க மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தில் இருக்க அதை ஸ்ரீதர் வாண்டையார் கவரப்பட்டு சிங்கம்னு சொல்லுவாங்க, அவரெல்லாம் பெருமையாக சொல்லலாம். அவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜைக்கு 2 லட்சம் பேருக்கு அன்னதானம் போடுவார். இன்னளவு மாசம் ஆனால் இன்றளவு அன்னதானம் தேவையான உதவிகளை தன்னால் இயன்ற அளவுக்கு செய்கிறார். அவர் போல அம்மையார் சசிகலா அவர்கள் இருந்திருந்தால், ஸ்ரீதர் வாண்டையார் போல டிடிவி தினகரன் இருந்திருந்தால், ஸ்ரீதர் வாண்டையார் போல ஓ பன்னீர்செல்வம் இருந்திருந்தால், இன்றைக்கு அதிமுக உங்கள் காலடியில் உங்கள் கரங்களில் இருந்திருக்கும். அதை தவற விட்டீர்கள். தவற விட்டது அம்மையார் சசிகலாவோட முழு தவறு. உங்களை சுட்டி காட்டி எந்த விமர்சனமும் செய்யக்கூடிய உரிமை எங்களுக்கு உண்டு. உங்களை யாராவது இழிவாக மோசமாக பேசினால் அவர்களையும் தட்டி தூக்க பேச எங்களுக்கு உரிமை உண்டு. அப்படித்தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேர் இயக்கம், ஒரு திராவிட கட்சி, இன்னொரு திராவிட கட்சி, அதிமுக திமுக, திமுக அதிமுக, அதிமுக திமுக, இப்படிதான் வரணும் தமிழ்நாட்டில். அதனால் அதிமுக என்ற ஒரு கட்சிக்கு எப்போதும் அழிவில்லை. நம்பியிருங்கள், எல்லோரும் ஒன்றுபடக்கூடிய ஒரு காலம் வரும். அந்த காலம் வரும்பொழுதாவது அம்மையார் சசிகலா அவர்களே திவாகர் போல தண்ணி வராத இடத்துல ஆழ்துளாய் கிணறு போட்டு வைரங்களை தூக்கி உள்ள வச்சு புதைச்சி வைக்காம எடுத்து ஏழை எளிய மக்களுக்கும் முக்குளத்துறையின மக்களுக்கும் பிற தமிழ்குடி சாதிகளுக்கும் நல்லது செய்யுங்க. ஓ பன்னீர்செல்வம் அவர்களே மேற்கு தொடர்ச்சி மலை வரை வச்சிருக்கிற சொத்துக்கள்லாம் கொஞ்சம் எடுத்து செலவு பண்ணுங்க. டிடிவி தினகரன் அவர்களே லண்டன் வரலையும் வச்சிருக்கிற சொத்துல கொஞ்சம் எடுத்து ஒரு 500 கோடி செலவு பண்ணுங்க. போகும்போது எதையுமே கொண்டு போவதில்லை. செத்தார்க்கு நாம் எழுதுவோம், நாம் செத்தால் பிறர் எழுவார், இதுதான் வாழ்க்கை. ஆட்டுவித்தால் ஆடாதவர் இவரும் உண்டு என்பது போல பாஜக என்ற ஏஜெண்டாக டிடிவி தினகரன் செயல்படுவதை முதல்ல தவிர்த்துக் கொள்ள வேண்டும். முழுக்க அப்படியே தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக அந்த மாதிரி சிஞ்சா தட்டுறத வேலையில் டிடிவி தினகரன் விட்டு விடுங்கள். உங்களையே நம்பி திருச்சியில் மாநகர மாவட்டத்தில் செந்தில்நாதன் புறநகர் தெற்கு மாவட்ட செயலர்லாம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கார். அவருடைய அரசியல் வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறியாக்காம அமமுகவுக்கு ஒரு சீட்டு வாங்கி 4-5 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்க. அதிமுக என்ற ஒரு கட்சிக்கு என்றைக்கும் அழிவில்லை. அதிமுக தொண்டர்கள் நம்பிக்கையாக இருங்கள். காலம் கனியும், தீயோர் வீழ்வார்கள், நல்லோர் உயர்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.